ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஆடி மாத ராசி பலன் 2025. மீனம் ராசி. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். எந்த ஒன்றையும் தெளிவாக திட்டமிட்டு செயல்படும் உங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் நன்மையான மாதமாகும். ராசிநாதன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் அவருடைய பார்வை 8, 10, 12ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் இதுவரை இருந்து வந்த உங்கள் நிலையில் மாற்றம் ஏற்படும். நெருக்கடிகள் விலகும். பிறரால் ஏற்பட்ட சங்கடம், அவமானம் நீங்கும். பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். சுயதொழில் செய்வோருக்கு வருமானம் அதிகரிக்கும். திடீர் வரவால் வாழ்க்கை வளமாகும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். விரய செலவு கட்டுக்குள் இருக்கும். நிம்மதியான தூக்கம் இல்லை என அவதிப்பட்டு வந்த நிலையில் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 3 வரை புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். எதிர்பார்த்த வரவு வரும் என்றாலும் அதன் பிறகு கவனமாக செயல்படுவது நல்லது. சிலருக்கு வீண் பழிச்சொல்லும் ஏற்படும் என்பதால் சுய ஒழுக்கத்திலும் இக்காலத்தில் கவனம் தேவை. அந்நியரிடம் ஓரடி விலகி இருப்பது உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சஞ்சாரம் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் குடும்பத்திலும் உறவினரிடமும் உங்களுக்கு நல்ல பெயர் இருக்கும். பொருளாதார நிலை உயரும். பொன்பொருள் சேரும். உழவு தொழிலில் இருந்தவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். பணியாளர்களின் நிலை உயரும். பரிகாரம்: அபத் சகாஸ் ஈஸ்வரரை வழிபட வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரம். நினைத்ததை நடத்தி முடிக்க வேண்டுமென்ற எண்ணம் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் யோகமான மாதம். ராசிநாதன் 4ஆம் இடத்தில் நட்சத்திராபதி விருதுசானத்தில் என்ற நிலையில் இருந்தாலும் சத்ரு ஜெயசானத்தில் சஞ்சரிக்கும் கேது மாதம் முழுவதும் உங்கள் நிலையில் முன்னேற்றம் தருவார். நோய் நொடி என்றிருந்த நிலை மாறும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி, குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும். பிறரால் ஏற்பட்ட சங்கடம் விலகும். செல்வாக்கு உயரும். செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். இழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும். ஜூலை 30 வரை உங்கள் தனஸ்தானாதிபதி செவ்வாயும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அசாத்தியமான துணிச்சல் ஏற்படும். நீண்ட காலமாக தடைப்பட்ட வேலைகளை ஒவ்வொன்றாக முடிவிற்கு கொண்டு வருவீர்கள். குரு பார்வைகள் சாதகமாக இருப்பதால் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும் என்பதால் சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்கவில்லையே என்ற நிலை மாறும். விரய செலவு குறையும். சேமிப்பு அதிகரிக்கும். சிலர் புதிய வீடு, வாகனம் என்று வாங்குவர். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை ஏற்படும் என்றாலும் ஆகஸ்ட் 3 முதல் புதனின் சஞ்சாரம் சில சங்கடங்களை ஏற்படுத்தும். உங்களை தூற்றுவதற்கு நேரம் காலம் பார்த்திருந்தவர்களுக்கு உங்களுக்கு எதிராக தவறான பிரச்சாரம் செய்வார்கள் என்பதால் ஒவ்வொரு செயலிலும் கவனமாக இருப்பது நன்மையாகும். குடும்பத்தினர் ஆலோசனையை ஏற்பதும் வரவு செலவில் கவனமாக இருப்பதும் நன்மையை அதிகரிக்கும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவோரின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வயதானவர்கள் உடல்நிலை சீராகும். பரிகாரம்: குலதெய்வ வழிபாடு நன்மையை உண்டாக்கும். ரேவதி நட்சத்திரம். திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் நன்மையான மாதம். ஜூலை 25 முதல் புதன் சஞ்சாரம் இருப்பதால் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் முயற்சி வெற்றியாகும். இடம் வீடு சம்பந்தப்பட்ட விவகாரம் முடிவிற்கு வரும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். செல்வாக்கு உயரும். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது உங்கள் செயல்களை லாபமாக்குவார். தைரியத்தை அதிகரிப்பார். மற்றவரால் முடியாது என கைவிடப்பட்ட வேலைகளை உங்கள் கையில் எடுத்து முடித்து ஆதாயம் காண்பீர்கள். மாதம் முழுவதும் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் கோரிக்கை நிறைவேறும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். ஜூலை 30 வரை செவ்வாயும் சாதகமாக சஞ்சரிப்பதால் வாங்க நினைத்த இடத்தை வாங்குவீர்கள். சொத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். சகோதரர் ஒற்றுமை அதிகரிக்கும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். வம்பு வழக்கு என சங்கடப்பட்டு வந்த நிலை மாறும். குரு பார்வைகளால்
உங்களை பயமுறுத்தி வந்த பிரச்சனைகள் விலகும். பிறரால் சந்தித்த அவமானம் விலகும். அரசு பணியில் இருப்பவர்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். நீண்ட காலமாக தள்ளிப்போன குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பரிகாரம்: ஆண்டாளை வழிபட தடைப்பட்ட வேலைகள் யாவும் நடந்தேறும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.